இந்த வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா, இதுக்கும் நார்மலாக இது நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட், லீடிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. அங்கே வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா நிச்சயமாக கிடையாது. இதுவும் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமே வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து பியூர் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸாக மட்டும்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் டேட்டா கோர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் அப்படின்னு படிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. ஒரு 25,000ல இருந்து 50,000 வரையிலையும் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. அது ஒரு 3 months ஒரு கோர்ஸும், அதுல வந்து அந்த கோர்ஸ் முடியல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம், அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மெஜாரிட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து அவங்க வந்து ஒரு தியரட்டிக்கலாவே ரன் பண்ணிட்டு ஃபார் நேம் சேக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ண சொல்லிட்டு, ஒரு நேம் சேக்குக்கு இன்டர்வியூவும் அரேஞ்ச் பண்ணிட்டு, நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணா நீங்க வந்து செலக்ட் ஆகல, நீங்க இன்னும் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நாங்க ரிப்பீட்டடா பண்றோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கோர்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கு நம்ம லைஃப், நம்ம ஜாப் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு போற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ரிசோர்சஸ் வந்து எதுக்காக செலவு பண்றோம், ஏற்கனவே காலேஜ் படிச்சு அதுல நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் அவங்க செலவு பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து நமக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி மாத்தி அமைக்கிறது? அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி சிட்டியில வந்து நடக்கிற கோர்சஸ் வந்து ஒரு 75,000 1 lakh எல்லாம் கொடுத்து நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பணத்தை வந்து விரயம் பண்ணிட்டு அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்காம நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம்? அவங்க இருக்கிற இடத்துலயே ஒரு வேர்ல்டு கிளாஸ்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ அதுல என்ன எக்ஸாக்டா நம்ம என்ன பண்றோம்? இது வெரி ஃபர்ஸ்ட் திங், வெறும் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டு அதுல மட்டும் நான் ஒரு கோர்ஸ் பிக் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம், இல்ல ஜாவா டெக்னாலஜிஸ் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டெக்னாலஜிஸை மட்டும் நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ற அந்த ஒரு ஆங்கிள் நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணல. நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்து ஒருத்தரை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு முழுமையான ஒரு ஜாப் ரெடி, இல்ல ஒரு ஜாப் பண்ணி ஜாபே வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். அப்படின்னா என்ன, வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவர் வந்து ஒரு கம்பெனியில ஒரு லீடிங் கம்பெனியில வந்து அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் நாங்க எங்க கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டோ எதுவுமே கிடையாது. இது வந்து டிபிக்கல் சாஃப்ட்வேர் கம்பெனி. அதுலயும் வந்து லீடிங் ப்ராடக்ட் கம்பெனி. நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் நாங்களே வந்து இன்வென்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி இண்டஸ்ட்ரியில உள்ள எக்ஸ்பர்ட்ஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில, இப்போ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து உள்ள ஒரு மோர் தென் 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை வந்து அட்வைசரா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 20 yearsல இருந்து 30 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மெனி பீப்புள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய சிஸ்டம். அதே மாதிரி அக்ரி எடுத்துக்கிட்டா இவ்வளவு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அவங்களால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லீடிங் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். நான் பேசிக்கா இதை ஃபவுண்ட் பண்ணும் போது நம்ம கம்பெனியே வந்து ஒரு அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் கம்பெனி, ரிசர்ச் கம்பெனி. We used to say that India's very first educational research company அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன நாங்க எக்ஸாக்டா பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு படிக்கிற, அதாவது ஏட்டு சுரக்காய் உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, படிச்சதை அப்ளை பண்ற கேப்பபிலிட்டி நம்மளுடைய ரிசோர்சஸ்க்கு வந்து இல்லாம இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோல் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் செட் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாறுறாங்க. அந்த ஏமாந்து அந்த மணி வேஸ்டா போகுது. போயிட்டு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இதுலயே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கிடைச்ச வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் வந்து இருக்கிறாங்க.
அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்றாங்க, அங்க போய் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து படிச்ச குவாலிஃபிகேஷனுக்கும் ஒர்க்குக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, எங்க கம்பெனியில இருக்கிற ஆல் சீனியர் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். நிறைய காலேஜஸ் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றப்ப அங்க எக்ஸாக்டா என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வேணும். இண்டஸ்ட்ரியில நாங்க படிக்கும் போதே நாங்க இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து நாங்க படிச்சோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியோடைய அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளே ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, நமக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம கிட்ட நிறைய வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரம் வேரியஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரிசோர்சஸ் வந்து நம்ம கிட்ட டைரக்ட் எம்ப்ளாயியா இருக்கிறாங்க. அது போக ஒரு மோர் தென் 100 கன்சல்டன்ட்ஸ் who is working with the leading MNCs அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய என்ன அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி கூட போய் சேர மாட்டேங்குது. அவங்க எல்லாத்தையும் நம்ம கன்சல்டன்டா வச்சுக்கிட்டு இந்த டீம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற ஒவ்வொரு ரிசோர்சஸுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. ஓகே, அது மட்டுமா? நிச்சயமா இல்லை. இதுல ஒரு டிபிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாரும் நினைச்சிருக்காங்க, அதாவது ஒரு ஜாவா கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி அதுல ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்களே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ரியல் டைம்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆகா இது ஒரு ஜாவா கோர்ஸ் மட்டும் படிச்சா போதாது, அதையும் தாண்டி 100 விஷயம் அதுல இருக்கு, அது இல்லாம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா டெக்னிக்கலா ஒரு ஜாவா ப்ரோக்ராமோ அதை படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரிசோர்ஸ், நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 days போதும். அது மட்டுமே போதாது. இண்டஸ்ட்ரியில ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நல்லா வந்து ஒரு growth இருக்கணும், நல்ல ஒரு காம்பன்சேஷன் வாங்கணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் படிச்சா மட்டும் போதாது. அவருடைய ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், பர்சனல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, சாஃப்ட்வேர் ப்ராசஸ், டெக்னிக்கல், அது போக டெக்னிக்கல் ஸ்கில், அதுல எல்லாம் அதோட சேர்ந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில், இப்படி ஆல் டுகெதர் வந்து அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம். அப்படி எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணோம்? அதாவது ஒரு 5 இயர்ஸ் ஒருத்தர் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா செலக்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ண டே 1ல இருந்து 5 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில போனாருன்னா எப்படி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லும் ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாரோ, அதை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வித்தின் 1 இயர்ல அதை டெவலப் பண்றதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி, அதுக்குரிய பிளானிங் எல்லாமே பண்ணிட்டு, ஆப்வியஸா ஒரு பெர் டே வந்து 7 ஸ்கில்ஸ் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி நம்ம அவங்களுடைய ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ரிசோர்ஸ் வர்றாரு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து ஜாயின் பண்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அந்த ரிட்டன் டெஸ்ட்ல அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவருடைய ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கு, கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு, அவருடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு, அவருடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அவருடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் எப்படி இருக்கு, அது போக ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்கில் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ற மாதிரி ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த ரிட்டன் டெஸ்ட்ல அவர் என்ன ஸ்கோர் பண்றாரு அகைன்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்றோம். இந்த அசஸ்மெண்ட்ல அவருக்கு ஒரு ரேட்டிங் பிக்ஸ் பண்றோம். சப்போஸ் ரிட்டன் டெஸ்ட்ல ஒரு 50 மார்க் நாங்க வைக்கிறோம், அதுல வந்து அவர் வந்து ஒரு 45 மார்க்ஸ் மேல எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டா he can become an employee of our company and he will get a good salary. இல்ல மார்க் ரொம்ப குறையுது அப்படின்னா at some point ஒரு below 25 இந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அந்த ஃபீஸ்ங்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 1 lakh இருக்கும், அவ்வளவுதான். பட் நல்ல ஓரளவு ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு, ஒரு 25, 30 இந்த மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கிறாருன்னா அவருடைய அதர் மார்க்ஸ், அவருடைய 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி அவருடைய மார்க்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்றோம். பட் நம்ம அமௌண்ட் பிக்ஸ் பண்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து இங்க வந்து ஒரு 50,000 பே பண்ணி இங்க வந்து அந்த ஃபீஸ் வந்து பே பண்றாரு அப்படின்னா, நம்ம இல்லாமல் அதுக்கு இந்த சேம் செட் ஆஃப் ஸ்கில்ஸுக்கு எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இல்ல எந்த ஒரு
ஆர்கனைசேஷனோ போனா அதுல இருந்து 5 டைம்ஸ் வந்து அதிகமாக தான் அதுக்கு செலவாகும். அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா 5 டைம்ஸ் லெசர் தென் அந்த ஃபீஸ் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். 2.5 lakhs வெளியில போய் வந்து அவ்வளவு கோர்ஸையும் வந்து ஆல் டுகெதர் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அது ஒரு 50,000 மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அவரை ஒரு எம்ப்ளாயியா நம்ம கம்பெனில அட்மிட் பண்றோம். டே 1ல இருந்து he will never feel like he is a trainee in our company, rather he is a typical அவருடைய டெசிக்னேஷன்ல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் தான் நமக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவருடைய பிளானிங் ஸ்கில்ல இருந்து பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட், ஷெட்யூலிங் பிளஸ் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், அவருடைய அதர் வந்து போக ஒரு எமோஷன் மேனேஜ்மெண்ட் இல்ல வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங் இல்ல அந்த மாதிரி ஒரு சில ஸ்கில் ஆட் பண்ணிட்டு அவரை வந்து டே 1ல இருந்து பிராக்டிஸ் பண்றோம். ஒரு வாரத்துக்கு மினிமம் வந்து 48 hours நம்ம கம்பெனில வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு சாட்டர்டே பெர் டே வந்து 9 hours கிட்ட வந்து ஒரு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனில வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணா எப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வரணும். இந்த 9 hours நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 7 skillஸும் அவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவா வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி. ஒன்ஸ் இந்த 7 skillsல ஒரு 2-3 skills அவர் எக்ஸ்பர்டைஸ் வந்ததும் நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு 3 skills நம்ம வந்து ஆட் பண்றோம். So all together இந்த ஓவரால் duration ஒரு 1 year வரலையும் செட் பண்ணிட்டு இந்த 1 yearல மினிமம் வந்து ஒரு 100 skills அவர் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா வந்து பிராக்டிஸ் பண்றோம். So இந்த 100 skillsல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அவருடைய பிளானிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஒரு மீட்டிங் மேனேஜ்மெண்ட், ஒரு பிசினஸ் எட்டிக் என்ன அப்படிங்கிற ஒரு கார்பரேட்ல போயிட்டு ஒர்க் பண்ணா எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கிளைண்டோட எப்படி பிஹேவ் பண்ணணும், டீம் லீடரோட எப்படி இருக்கணும், டீமோட எப்படி இருக்கணும், இது மாதிரி. அப்புறம் ஒரு டைவர்சிட்டி அவேர்னஸ் கொடுக்கும். ஏன்னா மெயின் சேலஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ரூரல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட் ஒரு சென்னை மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ஒரு வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் ஃபாலோ பண்ற, வெரைட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களோட அவங்க வந்து இன்டராக்ட் பண்றப்ப தே ஆர் ஃபெயிலிங். அதனால அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தவறான பாதைக்கெல்லாம் போறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டைவர்சிட்டி அவேர்னஸ் கொடுத்து அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இமெயில் ரைட்டிங், பிரசன்டேஷன் ஸ்கில், அப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்லாம் வந்து அவங்கள ரிப்பீட்டேட்டிவா பிராக்டிஸ் பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டிங் வச்சிடறோம். ஒரு புவர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆவரேஜ், குட், வெரி குட், எக்ஸ்பர்ட் ஆகிற வரையிலேயே ரிப்பீட்டேட்டிவா பிராக்டிஸ் பண்றோம். அட் சம் பாயிண்ட் அவங்களுடைய இந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்றப்ப இன்பிட்வீன்ல நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்து அதுல வந்து ஒரு மினிமம் டெக்னிக்கல் ஸ்டாக் கொடுத்து அதுல வந்து அவங்களை வந்து டெவலப் பண்ண வைக்கிறோம். ஒரு ரியல் டைம்ல ஒரு கிளையண்ட் இன்டராக்ஷன் கொடுக்குறோம், கிளையண்ட் கால் அட்டன் பண்றோம். இது எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே அட் சம் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எல்லாரும் வந்து ஃபெயில் ஆகிற ஒரு ஏரியா இங்கதான். டீம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பட் வந்து நம்ம அந்த டீம்ல ஒரு சிலருடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாம அப்படியே அந்த பாலிடிக்ஸ், ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் ரைஸ் ஆகிற போது அப்படியே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தலைகீழ மாறும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வர்றப்ப எப்படி ஹேண்டில் பண்றது, அதையும் ரியல் டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ரியல் டைமா ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னால அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ண வச்சு இந்த மாதிரி சிச்சுவேஷன், வெரைட்டி ஆஃப் சிச்சுவேஷன் ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரியில நடக்கிற யதார்த்தமா நடக்கிறத யதார்த்தமா இங்க கிரியேட் பண்ணி அவங்கள வந்து இந்த எக்ஸ்போசர் கொடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு சோ தட் அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு கிளையண்ட்டையும் அது ஃபாரினே போனாலும் அந்த கிளையண்ட்டை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்சனாலிட்டியை ஒரு பக்கம் டெவலப் பண்றோம். அதோட இல்லாம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் விச் இன்க்ளூட்ஸ் ஒரு நார்மல் ஓஎஸ் பேசிக்ஸ்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டா என்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கா இருந்தாலும் சரி, இல்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா இதுலயும் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாம டொமைன், வெரைட்டி ஆஃப் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இ-காமர்ஸ் டொமைன், ஒரு பினான்ஸ் டொமைன், ஒரு எஜுகேஷனல் டொமைன், ஒரு ஹெல்த் கேர் டொமைன், இதெல்லாம் என்ன எப்படி இருக்கும், என்ன மாதிரி அந்த டொமைன்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ். சோ ஆப்வியஸா என்ன பண்றோம், அவங்களுடைய இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியுடைய டிக்ஷனரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவேர் பண்ணி இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படின்னா டெவாப்ஸ், நார்மல் எஸ்டிஎல்சி ப்ராசஸ்ல வெரி நோட்ல இருந்து ஆரம்பிச்சு டெவாப்ஸ் வரலே கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், அதுல உள்ள டூல்ஸ் ஜென்கின்ஸ், இந்த மாதிரி என்னென்ன குபேர்னெட்டிஸ், இந்த மாதிரி டூல்ஸை வந்து அவங்க வந்து பழகி
நல்லபடியா வந்து அதனுடைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஆங்குலர், ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு அந்த ஆங்குலர் ரியாக்ட் நேட்டிவ்ஸ் வரையிலே அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் 2-3 ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்ல ஸ்பிரிங் எம்பிசி, ஸ்பிரிங் மைக்ரோ சர்வீசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதுல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டாபேஸ் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி இப்படி ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1 yearல கொடுத்து சரி இதோட நாங்க நிறுத்திக்கிடுவோமா? டெஃபினட்டா கிடையாது. அட் சம் பாயிண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காரு ஃபர்ஸ்ட் மந்த், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணி 3rd monthல இருந்தோ இல்ல 6 monthsல இருந்தோ அவங்களுக்கு நம்ம கம்பெனியில ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி பக்காவா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரி போட்டு அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதுல இன்கிரிமெண்ட் போட்டு அடுத்த கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு எம்என்சி நம்ம வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு இப்பெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு 1 yearல வந்து ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் ஈக்குவலா வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து pretty much proven. ஸோ ஆப்வியஸா என்ன அப்படின்னா இவங்களுடைய நிறைய எம்என்சியுடைய சாய்ஸ் வந்து 1 yearல இவ்வளவு ஸ்கில் செட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெரி லோ காஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. ஸோ அட் சம் பாயிண்ட் என்ன பண்றோம், நம்ம கம்பெனில பிகம் எம்ப்ளாயி அவரை வந்து நமக்கு வந்து எம்என்சில வந்து ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி ஏதோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ இல்ல டைரக்ட் எம்ப்ளாயோ நம்ம வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு சேலரிக்கும் அவங்கள வந்து பிளேஸ் பண்ற வரையிலே நம்ம பண்றோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னாலும் இந்த 1 year முடிஞ்சதும் சரி உங்க டூரேஷன் முடிஞ்சிருச்சு போயிருங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் கிடையாது. அவங்க நம்ம ப்ராடக்ட் நம்மளால உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் நம்மளால ட்ரெயின் பண்ண ப்ராடக்ட் இன்னும் ஒரு சில டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் அடிஷனலா ஒரு 6 months கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ற வரையிலையும் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிருக்கோம். கரண்டா இப்ப வந்து நம்ம வந்து கோவில்பட்டி, சிவகாசி, ராஜபாளையம், திருச்சி இங்கெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் சென்னையிலயுமே இருக்குது, கண்டக்ட் பண்றோம். இவ்வளவு இடத்துலயே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு வந்து ஒரு சிவகாசி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 300 பேர் வரையிலையும் வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி கோவில்பட்டியில ஒரு 100 members வரையிலையும் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ல எடுத்து நம்ம கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. திருச்சியிலையும் ஒரு more than 100 கெப்பாசிட்டி வந்து இருக்கு. சென்னை மட்டும், ஏன்னா சென்னை வந்து நாங்க வந்து ப்ரிஃபர் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க சென்னைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது ரொம்ப அதிகம். இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவங்க இருக்கிற இடத்துலயே இந்த எக்ஸ்போசர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு போவாங்க. இங்க ரூம் செலவு அந்த செலவு எல்லாம் இல்ல, சாப்பாடு செலவு அதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ வெரி மினிமம் காஸ்ட்ல சென்னையில நார்மலா 1 year இருக்கணும்னாலே வந்து மினிமம் ஒரு 1.5 lakhs வரலையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து அது கம்ப்ளீட்டா மிச்சமாகட்டும் நீங்க இருக்கிற இடத்துலயே வீட்டுல இருந்து வந்துட்டு போகணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த ரூரல் ஏரியால அங்க ஓபன் பண்ணிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து மதுரை, காரைக்குடி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துலயும் ஓபன் பண்றாங்க. கூடிய விரைவில் அடுத்த ஒரு 6 monthsல வந்து ஓபன் பண்ற ஒரு ஐடியால இருக்கு.